ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் மேக்ஸில் வந்து வர்க்கமூலம், கனமூலம், அதுக்கப்புறம் மூலக்குறியீட்டு விதிகள்னு எதெல்லாம் மனப்பாடம் பண்ணுமோ அதெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் ஷார்ட்டாக இந்த மாதிரி ஒரு 4 டிஜிட் நம்பர் வந்துச்சுன்னா இதுக்கு எப்படி நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து 3 டிஜிட்டில் வந்து நமக்கு ஸ்கொயர் நம்பர்ஸ் தெரியும். அதாவது 32 ஸ்கொயர் வரையிலும் வந்து நம்ம மனப்பாடம் பண்ண சொல்லியிருந்தோம். அதாவது 32 ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா 1024. அதை வந்து நம்ம மனப்பாடம் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ அதை விட்டுட்டு அதுக்கும் அதிகமான நம்பரில் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி 4 டிஜிட் நம்பராக இருந்துச்சுன்னா 67, 24ன்னு இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் லாஸ்ட்டு 2 டிஜிட்டை நம்ம வந்து ஒமிட் பண்ணிடணும். ஸோ அடிச்சுட்டு அந்த முன்னாடி இருக்குது இல்லையா 2 டிஜிட், அதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ அந்த 2 டிஜிட், அந்த 64 அப்படிங்கிறது ஸ்கொயர் நம்பரில் எதுக்கு இடையில வருது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதாவது 8 ஸ்கொயருங்கிறது வந்து 64. ஸோ 8 ஸ்கொயர் 64க்கும் 9 ஸ்கொயர் 81க்கும் இடையில தான் இந்த 67 அப்படிங்கிற நம்பர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? அப்போ 8 ஸ்கொயர் 64, 9 ஸ்கொயர் 81, இதுக்கு இடையில தான் கிடைக்கும். அப்போது இதை வந்து நீங்கள் ஹோல் நம்பராக 2 டிஜிட்டை நீங்கள் வந்து கட் பண்ணிட்டீங்க இல்லையா? அதுக்கு இங்கே 2 ஜீரோ சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இங்கே 80 ஸ்கொயர் 90 ஸ்கொயர்னு மாற்றிக்கோங்க. அப்போ இங்கே 80 ஸ்கொயர்னால் இங்கே டபுள் ஜீரோ, இங்கே ஒரு ஜீரோனா இங்கே டபுள் ஜீரோ, அதே மாதிரி இங்கே ஒரு ஜீரோனா 2 டபுள் ஜீரோ வரும். அப்போது இதுக்கு உள்ளே தான் நமக்கு கொஷின் கேட்டால் 67, 24 அப்படின்ற நம்பர் வந்து இருக்கும். சரி, அப்போது 80க்கும் 90க்கும் இடையில தான் இருக்கணும். ஆனால் அது 4ல் முடியணும். அப்போ நம்ம வந்து வர்க்கமூலத்தில் எந்தெந்த நம்பர்லாம் 4ல் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ல் முடிகிற நம்பரும் 8ல் முடிகிற நம்பரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் முடியும். அப்போது 80க்கும் 90க்கும் இடையில 82ம் 88ம் தான் உங்களுக்கு வந்து இந்த நம்பரை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த 4ங்கிற நம்பரை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ 82ம் 88ம் தான் உங்களுக்கு கொடுக்க போகுது. அப்போது இந்த 82, 88 இதில் 2ல் நமக்கு எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ நமக்கு தேவையான 6724க்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் எதுன்னு பாருங்கள். இது இப்போ 6400க்கும் 6724க்கும் பக்கமாக இருக்குது. அதுவே 6000க்கும் 8000க்கும் உங்களுக்கு வந்து தூரமாக இருக்குது. அப்போது இதுக்கு ஈக்குவலான நம்பர் தான் நமக்கு வர்க்கமூலம். ஸோ தட் 6724க்கு 82 ஸ்கொயர் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். பாய்.